இன்னைக்கு பார்க்க போற மூவி ரிவ்யூ த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். திரை விமர்சனம். திக்கோட் காந்தி விஜய், சுனில், பிரசாந்த், கல்யாண், பிரபுதேவா, அஜய், அஜ்மல் ஆகிய நால்வரும் மத்திய அரசின் தீவிரவாத ஒழிப்புக் குழுவில் தங்கள் குடும்பங்களுக்கு தெரியாமல் ரகசியமாக வேலை செய்கிறார்கள். நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும் தன் மனைவி அனுவையும் ஸ்னேகா 5 வயது மகன் ஜீவனையும் சுற்றுலா எனக் கூறி தாய்லாந்துக்கு அழைத்துச் செல்கிறார் காந்தி. ஆனால் அது ஒரு மிஷன். அங்கு கலேபரத்தில் காந்தியின் மகன் விபத்தில் இறந்து போகிறான். மகனை இழந்த காந்தியின் குடும்ப வாழ்க்கை, பணி வாழ்க்கை இரண்டிலும் அடுத்து வந்த 18 ஆண்டுகள் எப்படி அமைந்தன? அதில் அவர் எதிர்கொண்ட பிரச்சினைகளும் அதற்கான தீர்வுகளும் தான் கதை. 2008 தொடங்கும் கதை நிகழ்காலம் நோக்கி ஒரே காலக்கோட்டில் விறுவிறுவென நகரும் ஆக்ஷன் த்ரில்லர் திரைக்கதை. அதில் லாஜிக் இல்லாமல் எக்குத்தப்பான திருப்பங்களை அள்ளித் தெளித்திருக்கிறார் இயக்குனர் வெங்கட் பிரபு. லாஜிக்கை ரசிகர்கள் சட்டை செய்யாமல் இருக்க மிரள வைக்கும் நட்சத்திர அணிவகுப்பு, டி ஏஜிங் தொழில்நுட்பத்தில் வரும் சில கதாபாத்திரங்கள், விஜயின் இரட்டை வேடம், ரஷ்யாவில் படமாக்கப்பட்ட காட்சிகள், ஆக்ஷன் காட்சிகளில் மிஷன் இம்பாசிபிள் பாணி சித்தரிப்பு என மாஸ் என்டர்டெய்னர் தன்மைக்கே முதலிடம் கொடுத்திருக்கிறார். கென்யாவுக்கு தப்பிய ராஜீவ் மேனனை மோகன் பிடிக்கும் தொடக்க காட்சி நிமிர்ந்து உட்கார வைக்கிறது. அதன்பின் இடைவேளை திருப்பத்துக்கு முன்பு வரையிலான நட்பு மற்றும் குடும்ப காட்சிகள் சராசரி ரகம். இரண்டாவது விஜய் வந்த பிறகு வரும் காட்சிகள் மாஸ் ரசிகர்களுக்கு கொண்டாட்டம். கிளைமாக்ஸ் வரை ஆக்ஷன் சித்தரிப்பே அதிகம் இருப்பதால் திரையரங்கை விசில் சத்தமும் கூச்சலும் ஆக்கிரமித்து விடுகிறது. இரட்டை வேடங்களை போகிற போக்கில் ஊதித் தள்ளியிருக்கும் விஜய் டி ஏஜிங் கதாபாத்திரத்துக்கான நடிப்பை கொடுத்த விதத்திலும் அசரடித்திருக்கிறார். ஆனால் அவர் கதையில் செய்யும் மிஷன்களின் உள் விவரிக்கப்படாததால் கிளைமாக்ஸ் தவிர அவை ரசிகர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டிய அழுத்தம், பொம்மை துப்பாக்கியை பார்க்கும் அனுபவமாக முடிந்துவிடுகின்றன. பிரபுதேவா, பிரசாந்த், அஜ்மல் ஆகியோர் விஜயுடன் வருகிறார்கள். சினேகா ஜெயராமுக்கு சொல்லிக் கொள்ளும் விதமாக கதை நகர்வில் காட்சிகள் அமைந்திருக்கின்றன. மோகன் எதிர்மறை வேடத்துக்கு பொருந்தியிருந்தாலும் அவர் ஏன் தேடப்படுகிறார் என்கிற பின்னணி சரிவரச் சொல்லப்படாததால் அவரது கதாபாத்திரம் மீது ஏற்பட்டிருக்க வேண்டிய வெறுப்பு, பயம் மிஸ்ஸிங். யோகி பாபுவை வைத்து நாஸ்டால்ஜிக் அரசியல் நையாண்டி, கிளைமாக்ஸ் காட்சியில் கிரிக்கெட் வர்ணனையையும் ஆக்ஷனையும் இணைத்து ஆடியிருக்கும் ஆட்டம் என தனது பாணியின் முத்திரைகளோடு அடித்து ஆடியிருக்கிறார் வெங்கட் பிரபு. சித்தார்த்தா நுனியின் ஒளிப்பதிவில் ஆக்ஷன் காட்சிகள் மிரட்டுகின்றன. பாடல்களில் தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என்றாலும் பின்னணியில் அதை ஈடுகட்டி விடுகிறது யுவன் சங்கர் ராஜாவின் இசை. தனது ரசிகர்களுக்கு நடனம், வசனம், நடிப்பு ஆகியவற்றின் வழியாக பொழுதுபோக்கை மட்டுமே முன்னிறுத்த வேண்டும் என்பதே விஜய் கொண்டிருக்கும் முடிவு. அதற்கு குந்தகம் விளைவிக்காத வகையில் மசாலா மணக்கும் கோட் பிரியாணியில் சுவை குறைவு, சூடு அதிகம்.